ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரத் ரெசிபி தமிழ். நம்ம வீடியோவில் இன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷல் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் துவரம்பருப்பு, நூக்கல், வெள்ளரிக்காய், புடலங்காய், முள்ளங்கி, மஞ்சள் பூசணி, வெள்ளை பூசணி, புளி, சீனிக்கிழங்கு, பனங்கிழங்கு, கேரட், தக்காளி, பூண்டு, கத்தரிக்காய், வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். புளியை நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் சாம்பார் தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம பருப்பை வந்து நல்லா வேக வச்சு ஒரு சைடு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி காய்கறிகளை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நமக்கு தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் ஒரு 1.5 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி வறுத்து எடுத்துக்கலாம். அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 2 வரமிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு வாட்டி வறுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, ஒரு பூண்டு எடுத்துருக்கிறேன், முழு பூண்டு, அது எல்லாத்தையுமே அதோட ஆட் பண்ணி நல்லா செவக்க வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவுக்களை அதோட ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணிட்டு ஒரு வாட்டி நல்லா எல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்குறோம், அந்த புளியையும் அதோட ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம காய்கறிகள், கிழங்கு வகைகள் இந்த மாதிரி நிறைய சேர்த்துருக்கோம். நீங்கள் இன்றைக்கி பொங்கலுக்கு என்னென்ன படைச்சிங்களோ அது எல்லா வகையான காய்கறிகள், கிழங்குகள், எல்லா வகையான காய்கறிகளும் நம்ம இதில் சேர்க்கலாம். கிழங்கு வகைகளும் எல்லா கிழங்கு வகைகளும் சேர்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி சாம்பார் வச்சிங்க அப்படின்னா. நம்ம பொதுவாக ரெகுலராக வந்து ஏதாவது ஒரு 2 காய் 3 காய் போட்டு தான் சாம்பார் வைப்போம். ஆனால் பொங்கலுக்கு நம்ம வந்து சூரிய பகவானுக்கு படைத்த எல்லா காய்கறிகளையும் வச்சு நம்ம அன்றைக்கி சாம்பார் பண்ணியிருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி சாம்பார் வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா காய்களையும் இதோட சேர்த்தாச்சு. ஒரு வாட்டி மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா மசாலா எல்லாம் நம்ம அதோட காயோட ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி வந்துடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற நம்ம பருப்பு ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம், அந்த பருப்பையும் அதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நமக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ, நம்ம சாம்பாருக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி அதோட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் எனக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் பருப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் வந்து நம்ம லைட்டாக ஒரு கொதி வந்ததும் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், நமக்கு காயப்பொடி சேர்த்துருக்குறேன், ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நமக்கு காய் வேகணும். ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரிலாம் காய் நல்லா வேகிறதுக்கு நம்ம கிழங்கு வகைகள்லாம் சேர்த்தனால ஒரு 20 மினிட்ஸாவது நம்ம வேக வைக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் நமக்கு தேவையான அளவு உப்பு அதோட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், உப்பு போட்டு நம்ம சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. நம்ம ஃபைனலாட்டு நம்ம இதோட மல்லித்தழை தூவி இறக்கிக்கலாம். நமக்கு சுவையான பொங்கல் ஸ்பெஷல் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம அப்பளம் சேர்த்து மட்டும் சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொங்கலுக்கு காம்பினேஷன் அப்பளம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.